சென்னை ஐஸ் ஹவுஸ் நடேசன் சாலையில் மாநகராட்சி சார்பில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை கொண்டு மாஸ் கிளீனிங் நடைபெற்றது. சாலையின் ஓரங்களில் இருந்த குப்பைகள் அகற்றப்பட்டதோடு கொசு பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பாதாள சாக்கடைக்குள் மருந்து தெளிக்கப்பட்டது. பழுதடைந்திருந்த மின் விளக்குகளை அகற்றிவிட்டு புதிய மின் விளக்குகளை மாற்றும் பணியும் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியில் மொத்தம் 200 வார்டு இருக்குங்க. இந்த 200 வார்டுலையும் புது கமிஷனர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மாஸ் கிளீனிங் நம்ம இரவு நேரத்தில் பண்ணோம்னா எந்த பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாம அனைத்து பணிகளையும், அதாவது பவுண்டரி டு பவுண்டரி, ஃபுட்பாத்து, வாட்டர் டேபிள், சில்ட் கேட்ச் பிட்டு, அதுக்கப்புறம் ரோட்ல இருக்கிற பேவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் பண்றதுக்காக மாநகராட்சியிலிருந்து நம்மளுடைய தொழிலாளர்கள் மற்றும் அர்பேஸ்ல இருந்து அவங்களுடைய தொழிலாளர்கள் மற்றும் டீசில்டிங் தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே சமயத்தில் பண்ண முடியும். முக்கியமா நம்ம இரவு நேரத்தில் பண்றதுனால பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம பண்றோம். முக்கியமா இபி நம்ம எலக்ட்ரிக்கல் சைட்ல இருந்து அன்வான்ட் கேபிள்ஸ் இதெல்லாம் நம்ம சாலையில இருக்கிறது, அதெல்லாம் நம்ம இப்ப இந்த மாஸ் கிளீனிங் மூலியமா அப்புறப்படுத்திட்டு வரோம். இது முதல் கட்டமாக பேருந்து செல்லும் சாலை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது முடிச்சிட்டு அடுத்து இன்டீரியர் ரோடும் இதே மாதிரி ஸ்வீப் கிளீனிங் நம்ம பண்ண போறோம். அதான் மாமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி 200 பேர் இதுக்காக இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு நாளும் ஒரு வார்டுல இருக்கக்கூடிய பேருந்து சாலையை நம்ம எடுத்து இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரல நம்ம இந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம். என் பேர் முத்தையா. நான் செயற்பொறியாளர் பொறுப்பா மண்டலம் 9ல இருக்கேன்.